மஸ்ட் வாட்ச் மலையாளம் கிரைம் த்ரில்லர்ஸ் வித் தமிழ் டப்பிங். ரெட்டை இதை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ரெட்டை ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மிஸ்டீரியஸ் டெத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு த்ரில்லர். ஜோஜோ ஜார்ஜ் டபுள் ரோலில் டிஎஸ்பி பிரமோத் குமாராவும் ஏஎஸ்ஐ வினோத் குமாராவும் நடிச்சிருக்காரு. கதை படிப்படியாக அன்ஃபோல்ட் ஆகும்போது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நிறைய வரும். காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸும் என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளேயும் சேர்ந்து நம்ம ஆர்வத்தை பயங்கரமாக தூண்டும். பிரமோதும் வினோதும் சைல்ட்ஹுட்ல செப்பரேட்டான ட்வின்ஸ். இப்போ 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரமோதோட ரெஸ்பெக்டடான டிஎஸ்பி, ஆனால் வினோத் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஏஎஸ்ஐ. வினோத்தோட டெத் இன்வெஸ்டிகேஷனில் பல சீக்ரெட்ஸ் வெளியே வருது. ஃபேமிலி டைனமிக்ஸும் மாரல் டிலமஸும் படத்தை கிரிப்பிங்காக வச்சிருக்கு. முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் இதை நம்ம ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். இது ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லருங்க. இது முகுந்தன் உன்னின்னு ஒரு லாயர் பற்றியான ஸ்டோரி. இவர் ஒரு ரொம்பவே செல்ஃபிஷான லாயர்னு சொல்லலாம். வயநாட்டில் நடக்கிற ரோடு ஆக்சிடென்ட்ஸை யூஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனியை ஸ்கேம் பண்ணுறது தான் இவரோட வேலையே. இவரோட லைஃப் கோலே எப்படியாச்சும் ரிச் ஆகணும். அதுக்காக இவர் என்ன வேணாலும் செய்வார். இவரோட மைண்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு வாய்ஸ் ஓவர் மூலமாக தெரிய வரும். வினித் ஸ்ரீனிவாசன் இதில் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது யூஷுவல் தமிழ் மலையாளம் படம் மாதிரி இருக்காதுங்க. ஹீரோ ஜெனரிக் நல்ல பையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்பவே செல்ஃபிஷ்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளும் அந்த ஹீரோவோட சைட்லேருந்து தான் கதையை பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. டார்க் காமெடின்னு சும்மா சொல்லலைங்க, உண்மையாகவே ரொம்ப டார்க் தான். ஆனால் அதுவே படத்தோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டைரக்டர் அபினாஷ் சுந்தர் நாயக் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. அனிமேஷன், வாய்ஸ் ஓவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டோரி வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு யூஷுவல் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரிஸை பார்த்து போர் அடிச்சிருந்தா இது கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷிங் வாட்சாக இருக்கும். கண்ணூர் ஸ்குவாட் இதை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். கண்ணூர் ஸ்குவாடில் மம்முட்டி நடிக்கிற ஏஎஸ்ஐ ஜார்ஜ் லீட் பண்ணுற ஸ்பெஷல் போலீஸ் டீம் ஒரு ஹை ப்ரொஃபைல் மர்டர் அண்ட் ராபரி கேஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் நார்த் இந்தியா வரைக்கும் லீட் பண்ணுது. ஃபாஸ்ட் பேஸ் செகண்ட் ஹாஃபும் ரியலிஸ்டிக்கான போலீஸ் ஒர்க் போர்ட்ரேயலும் படத்தை கிரிப்பிங்காக வச்சிருக்கு. ஜார்ஜும் அவர் டீமும் ஃபேஸ் பண்ணுற ஆப்ஸ்டக்கிள்ஸும் யூபியில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சேலஞ்சஸும் சேர்ந்து படமே என்கேஜிங்காக இருக்கும். மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் வேறு லெவல். காசார்கோல்ட் இதை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். காசார்கோல்ட் 3 நண்பர்கள் ஆல்பி, ஃபைசல் அண்ட் ஆலெக்ஸோட கதை தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பணத்தாசையால் அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லுது. இது ஒரு ஆக்ஷன் ட்ராக் த்ரில்லராக இருக்குங்க. ஆசிஃப் அலி, சன்னி வெயின், விநாயகன் இதில் நடிச்சிருக்காங்க. ஆல்பியும் நான்சியும் கோல்ட் ஸ்மகிள் பண்ணும்போது அது மிஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதில் ஃபைசலும் இன்வால்வ் ஆகுறான். இன்ஸ்பெக்டர் ஆலெக்ஸ் அவங்கள ட்ராக் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. இவங்கெல்லாம் கோவாக்கு போய் ஹைடாக ட்ரை பண்ணும்போது நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வருது. ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குங்க. ஆடியன்ஸை கண்டிப்பாக என்கேஜாக வச்சுருக்கும். கிஷ்கிந்தா காண்டம் இதை நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். கிஷ்கிந்தா காண்டம் ஒரு மங்கி இன்ஹாபிட்டட் ஃபாரஸ்ட் ரிசர்வில் நடக்கிற ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லுது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அஜயும், அவர் வைஃப் அப்பர்ணாவும், அவர் ஃபாதர் அப்பு பிள்ளையும் தான் இதில் மெயின் கேரக்டர்ஸ். படத்தில் 2 மிஸ்ட்ரிஸ் இருக்குது. அப்பு பிள்ளையோட மிஸ்ஸிங் பிஸ்டல் எங்கே, அஜயோட மிஸ்ஸிங் சன் சாச்சு எங்கே. காம்ப்ளெக்ஸ் பிளாட் ட்விஸ்டோட எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவும் படத்தை கிரிப்பிங்காக வச்சுருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஒரு இன்ட்ரிகேட் வெப் லேயர் மாதிரி லேயர் பை லேயராக ரிவீல் ஆகுது. விஜயராகவன் அப்பு பிள்ளையா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிரெக்ஷனும் சினிமாட்டோகிராஃபியும் படத்தோட மூடை செம்மையாக செட் பண்ணியிருக்கு. கோலம் இதை நம்ம அமேசான் பிரைமில் பார்க்கலாங்க. கோலம் ஒரு மெடிக்கல் த்ரில்லர். பிஸ்னஸ் மேன் ஐசாக் ஜானோட மிஸ்டீரியஸ் டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுற கதை தான் இது. இனிஷியலி இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்தாக தான் தெரியுது. ஆனால் ஏஎஸ்பி சந்தீப் அதை மர்டர்னு டவுட் பண்ணுறாரு. பெல் கிராஃப்டட் ஸ்கிரிப்ட் படம் முழுவதும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுது. இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பிடெக் கம்பெனியோட டார்க் சீக்ரெட்ஸ் மெதுவாக வெளியே வருது. மெடிக்கல் த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் ஆடியன்ஸை கண்டிப்பாக என்கேஜ் பண்ணும். ரஞ்சித் சாஜிப் ஏஎஸ்பி சந்தீப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திலீஷ் போத்தனும் சன்னி வேணும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அன்வேஷிப்பின் கண்டெத்தும் இதை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். இந்த படத்தில் டோவினோ தாமஸ் நடிக்கிற ஆனந்த் நாராயணன்ற ரூக்கி காப் ஒரு ஹை ப்ரொஃபைல் கிரைம் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். படம் கேரளாவை ஷாக் பண்ண 2 பெரிய கிரைம்ஸை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ரியலிஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து படத்தை என்கேஜிங்காக வச்சிருக்கு. ஆனந்தும் அவன் டீமும் ஒரு ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச பேட் ரெப்யூட்டேஷனை கிளியர் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்சாக இருக்கும். டோவினோட பெர்ஃபார்மன்ஸ், கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளேவும் படத்தோட ஹைலைட்ஸ்னு சொல்லலாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.